பங்குனி உத்திரம் 2026. பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒன்று நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய விஷயம் முருகனுக்கு காவடி எடுக்கிறது. உத்திரம் நட்சத்திரம் அன்னை மகாலட்சுமிக்குரியது. மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது, சத்தியநாராயண பூஜை செய்கிறது, இது மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வரும். இந்த பங்குனி உத்திர நாள் குலதெய்வ வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தென் மாவட்டங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்துல தான் குலதெய்வ கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சு வழிபாடு செய்வாங்க. நீங்க இன்று குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்பவராக இருந்தாலும் சரி, இல்லைங்க நான் குலதெய்வ பூஜை வீட்டிலேயே செஞ்சிருவேன், ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்து எங்களுடைய குலதெய்வம் ரொம்ப தூரத்தில் இருக்குது, இந்த கோவிலுக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கோயிலுக்கு போகிறவங்க கோயிலில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இன்றைய தினத்தில் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய 2 முக்கியமான விஷயத்தை தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இந்த பங்குனி உத்திர நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாளில் உணவளிக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் கர்ம வினையை சரி செய்யும். தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களும் நீங்கும். குலதெய்வ வழிபாட்டில் முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் மாவிளக்கு. இந்த மாவிளக்கு தீபம் முருகனுக்கும் உகந்ததாக கருதப்படுது. பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீர்வதற்கு, குடும்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு தவறாம வீட்டில் மாவிளக்கு தீபம் ஏற்றுங்க அல்லது குலதெய்வ கோயிலில் ஏற்றுங்க. 2வது இளநீர். குலதெய்வத்தை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம் இந்த இளநீரை. இந்த இளநீரை நீங்கள், ஏன்னா ஒரு சில வீட்டில் குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த குலதெய்வத்தோட பரிபூர்ண அருளை பெறுவதற்கான இந்த நாளில் நீங்கள் இளநீர் வாங்கி பூஜை வச்சு குலதெய்வத்துக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் குறைகள் எல்லாம் குலதெய்வத்தின் அருளால நிச்சயமா நீங்குங்க. கோயிலுக்கு போய் வழிபாடு செய்றீங்கன்னா மாவிளக்கு தீபம் ஏற்றி குலதெய்வ கோயிலுக்கு இளநீர் வாங்கி கொடுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரிவாவின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.